கோவை பீளமேடு கிரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தெர்மாக்கோல் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு நிகரான பேசிய குருசாமி விவரம் என்ன? கோவை பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கிரியம்மன் கோவில் வீதியில் தியாகு என்பவருக்கு சொந்தமான தெர்மாக்கோல் குடோன் இருக்கிறது. இங்கு தெர்மாக்கோல் தயாரிப்பதுடன் அவற்றை சேகரித்தும் வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று பிற்பகலில் அந்த தெர்மாக்கோல் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கரும் புகையுடன் அப்பகுதியில் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக பீளமேடு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே வேளையில் கரும் புகைமூட்டம் நிலவியதன் காரணமாக அப்பகுதியில் ஒரு மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது நிலவியது. விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கானாடு காத்தானில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலனிவாசல் பகுதியில் 100 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு சட்டக் கல்லூரியையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் 2600 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 49 பணிகளை முதலமைச்சர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். பிறகு மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கு அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். திமுக அரசின் திட்டங்களை பார்த்து அதனை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையாக காப்பியடித்து இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பியடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. தொடர்ந்து பேசியவர் தேர்தலுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பொய்யான குற்றச்சாட்டுகளை தங்கள் ஆட்சி மீது சுமத்தி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டின் திட்டங்கள் மற்றும் அதனால் அடைந்த பயன்களை மத்திய அரசை பாராட்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயே தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கூடிய திருத்தத்தால் 125 நாட்களில் பாதி நாட்கள் வேலை கிடைப்பதே சந்தேகம்தான் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார்.